பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தில் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்போடு சம்பந்தப்பட்டவர்களுடைய குணாதிசயங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். 3 சாஸ்திரிகள் என்று பொதுவாக சொல்வார்கள். ஆனால் வேதத்தில் எத்தனை சாஸ்திரிகள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் 2க்கு மேற்பட்டவர்கள் வந்திருக்கணும். 3ஆ இருக்கலாம் என்று யூகிப்பதற்கு காரணம் அவர்கள் கொண்டு வந்த 3 பரிசு பொருட்கள். அதனால தான் 3ஆக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இவர்கள் கீழ் திசையிலிருந்து வந்தார்கள். மீதியான் தேசத்தில் இருந்திருக்கலாம், அரபு பாலைவனத்திலே அவர்கள் இருந்திருக்கலாம். இவர்கள் வேற்று தேசத்து சார்ந்தவர்கள் அல்லது வேற்று தேசத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்திருப்பார்களா? அவர்களுடைய பூர்வீகம் என்றால் கண்டிப்பாக இருந்திருக்காது. காரணம், அவர்கள் வேற்று தேசத்து பூர்வ குடிமக்களாக இருந்திருப்பார்கள் என்றால் இந்த சாஸ்திரிகள் இவர்கள் எருசலேமில் வந்து இயேசுவை பணிந்து கொண்டிருக்க மாட்டாங்க. யோசித்து பாருங்கள், நம்ம இன்னொரு தேசத்து ராஜாவை போய் நம்ம ஏன் பணிந்து கொள்ளணும்? நம்ம வேணால் அவர் வின் பண்ணதுக்கு கங்காட்ஸ் பண்ணலாம், வாழ்த்து சொல்லலாம். ஆனால் பணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையே. அது மாத்திரமல்ல, அங்கே அவங்க சொன்ன இன்னொரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தில், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்று வாசிக்கிறோம். அது அவருடைய நட்சத்திரம். அப்போ இவர்கள் ஒரு யூத மார்க்கத்தோடு வேத வார்த்தைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்தினராக தான் இவங்க இருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியும். கிழக்கிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும்னு சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த சாஸ்திரிகளுக்கு கண்டிப்பாக அவர்கள் தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் அந்த சாஸ்திரிகள் அவருடைய நட்சத்திரம் என்றும் அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றும் அவரை குறித்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாஸ்திரிகள் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டரை கொண்டவங்க. இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கும் இந்த பண்புகள் ரொம்ப முக்கியம். முதலாவது, பணிந்து கொள்ள வந்தார்கள். பணிந்து கொள்ள வந்தார்கள். அதை தான் நம்ம 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் 2:11 வாசிக்கிறோம். They worship, they came to worship Jesus. இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்கள். அப்படின்னா இவர்கள் அங்கே யோசேப்பும் இருந்தார், மரியாளும் இருந்தார்கள். இயேசு அங்கே அவரை கண்டார்கள். அவர் ஒரு குழந்தை, ஏறக்குறைய 2 வருஷம் ஆயிருக்கலாம். இவர்கள் கீழ் திசையிலிருந்து அவர்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து பெத்லகேமுக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக 2 வருஷம் ஆயிருக்கணும். அதனால தான் 2 வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொன்று போடும்படியாக இந்த ஏரோது சொல்லுகிறார். சரி, அப்போது இவர்கள் வீட்டில் போய் பார்க்குறாங்க. முன்னணியில் போய் பார்க்கல, வீட்டில் போய் பார்க்குறாங்க இயேசுவை. அப்போ இயேசு வீட்டுக்கு வந்துட்டார். எப்படி அவருக்கு 2 வயசு ஆயிருக்கணும். அப்போது மரியாளும் இருக்கும்போது யோசேப்பும் இருக்கும்போது இயேசுவை மாத்திரம் பணிந்து கொள்ளுகிற இந்த சாஸ்திரிகள். பிரியமானவர்களே, உங்கள் ஆராதனை, உங்கள் தொழுகை இயேசுவுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும். ஒரு நாளும் இயேசுவோடு சேர்ந்து இந்த தாயையும் நான் வணங்கிறேன்னு ஒரு நாளும் நம்முடைய பணிந்து கொள்ளுதல், நம்முடைய ஆராதனையை மாற்றிடக்கூடாது. கவனமாக இருக்கணும். 2வது பண்பை பாருங்களேன். 2ஆம் அதிகாரத்தின் 11ஆம் வசனத்தில் இயேசுவுக்கு கொடுத்தார்கள். அவங்க என்ன கொடுத்தாங்க? அவங்க தரிசனத்தோடு கொடுத்தார்கள். என்ன அவர் எப்படிப்பட்டவர் என்ற தூர பார்வையோடு கொடுத்தார்கள். இயேசுவுக்கு அவங்க கொண்டு வந்த காணிக்கையை பாருங்க. பொன்னும் தூபவர்க்கமும் வெள்ளை போளமும். பொன் அவர் ராஜா என்பதை குறிக்கிறது. தூபவர்க்கம் அவர் ஆசாரியர் என்பதை குறிக்கிறது. அந்த வெள்ளை போளம் அவர் மனுக்குலத்துக்காக மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கிறது. அப்போ இந்த 3மே தூர பார்வையோடு கொடுக்கப்பட்ட காணிக்கை. அப்போ இந்த சாஸ்திரிகள்
கொடுத்தவர்கள். முதலாவது இயேசுவை பணிந்து கொண்டார்கள், இரண்டாவது இயேசுவுக்கு கொடுத்தார்கள். மூன்றாவதாக 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், பின்பு அவர்கள் ஏரோதினிடத்தில் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இவர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்தார்கள், இயேசுவுக்காக கீழ்ப்படிந்தார்கள் என்று கூட சொல்லலாம். ஏன்னா இவங்க அது எப்படி நாங்கள் போகாமல் இருப்போம், ஏரோது கண்டுபிடிச்சிட்டா எங்களை கொன்றுவானேன்னு திரும்ப அந்த வார்த்தையை மீறி அங்கே ஏரோதுக்கிட்ட போயிருந்தா ஏரோது கண்டிப்பாக இயேசு எங்கே பிறந்திருக்கான்னு இவங்க மூலமாக கேட்டு தெரிந்து கொண்டு நேராக வீட்டுக்கே வந்துடுவான். அதனால் இவர்கள் இயேசுவுக்காக கீழ்ப்படிந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் நண்பர்களுக்காக கீழ்ப்படிந்து யார் யாருக்காகவோ கீழ்ப்படிந்த நாட்கள்லாம் போதும், இயேசுவுக்காக நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இதுதான் சாஸ்திரிகளத்திலே நாம் கற்றுக்கொண்ட பாடம். 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 2:11. நாமும் சாஸ்திரிகளை போல இயேசுவை பணிந்து கொள்வோம், இயேசுவுக்கு கொடுப்போம், இயேசுவுக்காக கீழ்ப்படிவோம். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, நாங்களும் ஆண்டவரே இந்த சாஸ்திரிகளைப் போல உம்மை மாத்திரம் பணிந்து கொள்ளவும், உமக்காக நாங்கள் ஆண்டவரே தூர பார்வையோடு கொடுக்க அறிந்தவர்களாகவும், நாங்கள் உமக்காக கீழ்ப்படிந்து வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த பண்டிகை நாட்களிலே கிறிஸ்து எங்களிலே உருவாக எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.